ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங்கில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நினச்சி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம செஞ்சிடலாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப பொருளாக நமக்கு தேவைப்படாதுங்க. வெறும் 2 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த பீனட் லட்டு எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலை லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி 2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத வேர்க்கடலைங்க, அதனால நான் வந்து வறுத்துக்க போகிறேன். இதுவே உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்லாம் எதுவும் எடுக்கலைங்க. சாதாரண ஒரு பவுலோட அளவு வச்சு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ இந்த வேர்க்கடலையை வந்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த வேர்க்கடலை கிறிஸ்பி ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். அந்த வேர்க்கடலை வறுப்பட்டு அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லாவே வறுத்துக்கணும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வந்துட்டு இந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். மற்றபடி அதை செய்யறதுக்கு நமக்கு டைம்லாம் ஆகாது. பாருங்கள், நல்லா வேர்க்கடலை வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வேர்க்கடலை வந்து சுத்தமாக வந்து சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். சூட்டோடு அரைக்கும் போது அதுலேருந்து அந்த எண்ணெய் வந்து விட ஆரம்பிச்சிரும். வேர்க்கடலை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டேன். 1-2 இந்த மாதிரி தோல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வேர்க்கடலையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு பல்ஸ் மோட்லேயே போட்டு ஒரு 4-5 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே மொத்தமாக நம்ம அரைக்கும் போது வேர்க்கடலேருந்து அந்த எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் வந்து வேர்க்கடலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இதை வந்து அரைக்க முடியுது. இதுக்கு மேலே வந்து இதை நைஸாலாம் நம்மளால் அரைக்க முடியாது. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க எடுத்திருக்கேன். 2 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் நாட்டு சக்கரை கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ணனாலும் அதே வந்து நம்ம பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறமா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். அது ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அந்த வேர்க்கடலையும் அந்த வெல்லமும் சேர்ந்ததுனால அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லாவே உதிர்த்து விட்டாச்சுங்க. நமக்கு எந்த அளவுக்கு சைஸுக்கு வந்து நமக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து இந்த வேர்க்கடலை பவுடர் எடுத்துக்கலாம். எடுத்து கையில் லைட்டாக அழுத்தி நீங்கள் உருண்டை பிடிச்சாலே லட்டு ஷேப்புக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய், நெய் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் வேணும்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரே எனக்கு போதுன்றதுனால நான் ஏலக்காய் பவுடர்லாம் சேர்க்கலை. இதே மாதிரி எல்லா லட்டையும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக பார்க்கவே எவ்வளோ அழகாக நமக்கு லட்டு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம குயிக்காகவே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த லட்டு வந்துட்டு 4-5 நாள் வந்துக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியுங்க. இதே அளவுகளோட இந்த லட்டு நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.